நலம் தரும் யோகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பகுதி வழிகாட்டும் சித்தர் மரபு. பதஞ்சலி அப்படின்னாலே உலகத்துக்கு தெரிய வர்ற விஷயம் யோகம். யோக கலையில ரொம்ப உயர்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கிற பதஞ்சலி தான். அவரை அந்த துறையில, யோகத்துறையில அவரை விஞ்சி நிக்கிற ஒரே ஆள் அவர் தான். பதஞ்சலி தவிர அதுல குறிப்பிட்டவரை அவருக்கு மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையான விஷயம் இருக்கு. இது சுத்தமான அறிவியல். இந்த யோகம்ங்கிறது ஒரு சுத்தமான அறிவியல். எப்படி 1 1 2 2 2 4 அப்படிங்கிறமோ அந்த பதஞ்சலி சூத்திரங்கள் அப்படியே கடைபிடிச்சோம்னா அவர் சொல்லக்கூடிய இலக்கை மனிதன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யோகம்னா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த உடம்பை வளைச்சு நெளிச்சு அந்த மாதிரி பண்றதா யோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பதஞ்சலி அதை சொல்ல வரல. அவரோட ஸ்லோகமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, யோகம் அப்படிங்கிறப்ப அவர் ஆரம்பிக்கிற முதல் விஷயம் சித்த விருத்தி நிரோத அப்படின்னா மனம் நிறுத்தப்படணும். அது மனம் இறந்த காலத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கு ஓடிட்டே இருக்கும். இல்ல ஒரு விஷயத்துக்கு சண்டை போடும், கோவப்படும். அந்த மாதிரி அது ஓடாம நிகழ்காலத்திலே நிக்கணும். இப்போதே இங்கே மனசு அங்கேயே நின்று அதான் யோகம், அதுதான் யோகத்திற்கான வாயில் அப்படிங்கிறார் அவர். இது புறத்துல செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, உடம்பால செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு உள்ளுலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். யோகம்ங்கிறது ஒரு உள்முகமான பயணம். அதுக்கு உதாரணமா நம்ம ஒரு சின்ன கதையை ஒன்று பார்க்கலாம். இந்த மனம் சலசலன்னு பேசிட்டே இருக்கும், இல்லைன்னா சண்டை போடும். இதுக்கு முல்லாவோட கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முல்லா ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. ஒரு மண்டை ஓடு ஒன்று தனியா கிடக்கு. சரி, நம்ம இதுட்டு போய் பேசலாம், என்ன சொல்லுது பார்க்கலான்ட்டு அவர்கிட்ட போய் பேசுறாரு. இந்த மண்டை ஓட்டு கேட்கறாரு, நீ எப்படி இங்க சேர்ந்த அப்படின்னு. என்னோட வாயினாலதான், பேச்சினாலதான் நாங்க சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். மண்டை ஓடு பேசுது, நம்ம ஊருக்குள்ள போய் நாட்டுக்குள்ள போய் ராஜாட்ட சொல்லலாம் அப்படின்னு போய் மக்கள்கிட்ட சொல்லி ராஜா வரைக்கும் போயிருது. அப்ப ராஜா எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. எங்க நீ மண்டவோட பேச வை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவர் கேட்கிறாரு, எங்க நீ சொல்லு, பேசு, எதனால எங்க வந்தா அது மண்டவோட மௌனமா இருக்கு. அப்ப ராஜா ரொம்ப கோவமாயி, இவனுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாவது கலெக்டா பண்ணிட்டே இருக்கிறான், இவன் சிரச்சேதம் பண்ணி இவன் தலையை தூக்கி இங்க போட்டுருங்க அப்படிங்கிறார். அப்ப இவரோட முல்லாவோட தலையை வெட்டி அந்த இடத்துல போட்டுறாங்க. அப்ப இந்த மண்டவோடு அந்த முல்லாட்ட கேட்குது, தலையிட்ட கேட்குது, நீ எப்படி இங்க சேர்ந்த? என்னோட வாயினாலதான் நாங்க சேர்ந்தேன். அப்ப மனம் அந்த மாதிரி சலசலன்னு ஏதாவது ஒன்று பேசி ஏதோ ஒரு சிக்கல்ல கொண்டு நம்மளை மாட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது நிகழ்காலத்திலே நிக்காது, ஒன்னும் எதிர்காலத்துக்கு ஓடும், இல்ல ஒரு இறந்த காலத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் பதஞ்சலி இப்போதே இங்கே மனம் அங்க நிறுத்தப்பட்டா அந்த ஒரு வைராக்கிய சிந்தனை, யாரு அந்த இலக்கு அடையணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட வர்றவங்களுக்கு தான் யோகம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முறை இதே முல்லா தன்னோட கழுதையை ஓட்டிக்கிட்டு ஒரு ஊர் வழியா போயிட்டு இருப்பாரு. பசி எடுத்துரும், கழுதையை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக உள்ள போயிட்டு திருப்பி பார்க்கும் பொழுது கழுதைக்கு யாரோ ஒரு சிவப்பு வர்ணம் உடம்பு முழுவதும் பூசி வச்சிருப்பாங்க. உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடும். யார் என் கழுதைக்கு வர்ணம் பூசினது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் இப்பதாங்க ஒருத்தர் அடிச்சுட்டு இந்த வர்ணம் பூசி வச்சுட்டு சாராய கடையில போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக உள்ள ஓடுவார். யார் என் கழுதைக்கு இங்க வர்ணம் பூசுனது அப்படின்னு. ஒரு பலசாலியான ஒரு பெரிய ஒரு குண்டான ஒருத்தர் நான் தான் அடிச்சேன், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லங்க, இவர் அப்படியே அவரை பார்த்தோன்னு பயந்து அப்படியே முதல்ல போனது சண்டை போடுறதுக்காக போனாரு. ஆனா உருவத்தை பார்த்தோன்னு பயந்து, இல்ல முதல் பூச்சி காஞ்சிருச்சு, அது சொல்லிட்டு போறக்கா தான் வந்தேன், நீங்க அடுத்தது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. மனம் இது மாதிரி ஒண்ணு சண்டை போடும், இல்லைன்னா தப்பிச்சு ஓட பார்க்கும். அந்த மாதிரி இல்லாம மனம் அப்போதே இங்கேயே நிக்கணும் அப்படிங்கிறார். இதான் ஒரு யோகத்துக்கான ஒரு ஆரம்ப வாயில் அப்படிங்கறது ரொம்ப உறுதியா சொல்றார். குறிப்பா அவர் சொல்லக்கூடிய 2 சமாதி நிலை பத்தி சொல்றாரு. அடுத்தடுத்த நிலைக்கு போகும் பொழுது சம்பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதின்னு 2 சமாதி சொல்றாரு. இந்த சம்பிரஜ்ஞாத சமாதியில மனம் ஒரு தெளிவான நிலையில, அதாவது சுத்த ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அசம்பிரஜ்ஞாத சமாதியில அடுத்த நிலைக்கு போயிடும், ஒரு மனம் கடந்த நிலைக்கு அந்த ஜீவன் போயிடும். பதஞ்சலி சொல்லக்கூடிய விஷயம் இந்த யோகம்ங்கிறது ஒரு உள்ளுலகம், அதாவது அக உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது புறத்துல செய்யக்கூடிய, உடம்பை வளர்ச்சி நெளிச்சு செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்கிறதுல ஒரு தெளிவா சொல்றாரு. அதாவது மனதின் நிறுத்தமே யோகம், உள்ளுலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு தகுந்த குரு மூலமா தீட்சை பெற்றுதான் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில பிரம்ம வித்தை தெரிஞ்ச ஒரு குருவா இருக்கணும். பிரம்ம வித்தைங்கிறது ஒரு சித்த நிலையில முழுசா எல்லா நிலைகளையும் கடந்து அவங்களோட கண்கள் எப்படி இருக்குன்னா ஊடுருவி பார்க்கக்கூடிய அஞ்சனக்கண், அதாவது எக்ஸ்ரே போன்று இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரு தான் அவங்களுக்கு ஒரு காஷாயமோ இல்ல பாதகரோட கமண்டலமோ அவங்க அடையாளமா வச்சிருக்க மாட்டாங்க. எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் யோகத்தை கத்துக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் தீட்சை வாங்கி இந்த யோகத்தை கத்துக்கணும்னு சொல்லி பதஞ்சலி தன்னோட வாத சூத்திரத்துல சொல்றாரு. ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு யோகாங்கிற பேர்ல உலகம் முழுவதும் யோகா மையங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது புறத்துல சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஒரு பதஞ்சலி நிலைக்கு, ஒரு சித்த நிலைக்கு அவங்களால யாரையுமே இன்னும் யோகத்தை கத்துக் கொடுத்து கொண்டு போக முடியல. அதுக்கு உதாரணமா இப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 வரி இந்த பாடலை பார்க்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் பதஞ்சலி சொல்றாரு, அதையும் நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். சிலது பேர், அதாவது இந்த கலியுகத்துல இந்த மாதிரி பிரம்ம வித்தியே இல்ல, பொய்யின் மாநிலர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதாவது சிலது பேர் பிரம்ம வித்தை பொய்யன்பார்கள், சித்த சுத்தியானவரை தெரிய போமோ, அவங்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான விளக்கங்களையும் இந்த தொடர்ச்சியும்
நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். நன்றி.